ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதுவரையும் நம்ம பவர் பிஐல கத்துக்கிட்டதை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ வீடியோஸை தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு முதல்ல ஒரு காலம் சார்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்டு காலம் சார்ட். ஸோ அந்த விஷுவலை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரைஸை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதில் என்ன விதமான டேட்டா விட போகிறோன்னா, மாடல் வைஸு டோட்டலாக காரு எவ்வளோ என்கொயரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு மாடல் வைஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபார்மட் விஷுவலில் போயிட்டு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூவோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ 15 ஓகேவா இருக்கும். ஸோ 15 வச்சுக்கிறேன். போல்டு பண்ணிக்கிறேன். டெக்ஸ்டோட கலரை டார்க் பிளாக் ஆக்கிறேன். ஓகே, டைட்டிலை ரிமூவ் பண்ணிடுறேன். சேம் ஒய் ஆக்சிஸ்லேயும் பண்ணிக்கலாம். வேல்யூஸில் 15 வச்சுக்கிறேன். இங்கே ஒரு 13 வச்சுக்கிறேன். கலரை டார்க் பிளாக் ஆகிக்கிறேன். போல்டு பண்ணிக்கிறேன். டைட்டில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததான் மேலே உள்ள ஹெட்டரை ரிமூவ் பண்ணிக்கிறோம். முதல்ல ஹெட்டரில் டைட்டிலில் மாடல் வைஸ் அப்படின்னு நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாடல் வாய்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து இதோட கலரையும் இதையும் போல்டு பண்ணிக்கிறேன். சைஸ் ஒரு 18 வச்சுக்கிறேன். இதோட கலரை டார்க் பிளாக் ஆக்கிறேன். சென்டர் லைனுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, அடுத்து இதை ஒரு கீழே வச்சிடலாம். அடுத்து இது எனக்கு டேட் வைஸ் படி வேணும். ஸோ அதனால இங்கே நான் ஒரு கார்டை வச்சு டேட்டை சூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறேன். ஸோ ஸ்லைசர் எடுத்துக்கிறேன். ஸ்லைசர் வச்சு நான் டேட் வைஸ் படி இதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஸோ இது என்ன டேட்டில் என்னன்னைக்கு உள்ளதுன்னு. ஸோ டேட்டை நான் அங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துருச்சு. அடுத்து இதோட சைஸை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலில் போகிறேன். எஃபெக்ட்ஸில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, பேக்ரவுண்ட் வச்சுட்டு அதுக்கு ஒரு கலர் வச்சிடறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து டைட்டில் ஆன் பண்ணிக்கிறேன். டேட் வைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைட்டிலோட கலரை ஒயிட் ஆக்கிடுறேன். போல்ட் ஆக்கிக்கிறேன். சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்ட்ரல் லைனுக்கு கொண்டு வரேன் டைட்டிலையும். இப்போ வேல்யூஸை கொஞ்சம் பெருசு பண்ணணும். வேல்யூஸ் வந்துடுறேன். வேல்யூஸோட சைஸை 18 வச்சிடுறேன். கலரை ஒயிட் ஆக்கிடுறேன். இல்லைன்னா டார்க் பிளாக் எடுத்துகிட்டு போயிடும். கலரை டார்க் பிளாக் எடுத்துகிட்டு போயாச்சு. தென் போல்டு பண்ணிட்டேன். ஓகே, ஸ்லைசரோட ஹெட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்லைசரோட செட்டிங்ஸில் வெர்டிகல் லிஸ்ட்டுக்கு பதிலாக ட்ராப் டவுன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்லைசரோட செட்டிங்ஸில் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ராப் டவுன் கொடுத்துக்கிறேன். செலெக்ஷன் வந்து ஸோ செலக்ட் ஆளுன்னு கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ செலக்ட் ஆளும் வேணும் எனக்கு. இப்போ நான் எல்லா டேட்டையும் பார்க்கணும்னா செலக்ட் ஆள் வேணும். அதே மாதிரி பிளாங்க் வேணா கூட பிளாங்க் இருக்கட்டும். கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் இப்போ டேட் வைஸ் படி நான் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். 1ஆம் தேதி எத்தனை, 1ஆம் தேதி எத்தனை. அடுத்ததா எனக்கு இந்த காலம் சார்ட்ல டேட்டா லேபிள்ஸ் வேணும். ஸோ ஃபார்மட் விஷுவலில் போயிட்டு டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூஸை சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ சின்னதாக தான் தெரியுது, அதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணணும். டார்க் பிளாக்கு, போல்டு ஒரு 15. இப்போ கவுண்ட் தெரியும். பார்த்தீங்கன்னா நான் டேட்டு மாற்றும் போது கவுண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கவுண்ட் தெரியும் போது தான் நம்மளுக்கு இதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதா இல்லையானே நம்மளுக்கு புரியும். ஸோ செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். அடுத்ததா நான் ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பை சார்ட்டில் எத்தனை பேர் எக்ஸ்சேஞ்ச் என்கிட்ட கார் இருக்குது நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தை நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலத்தை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்கொயரி ஐடி அதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். என்கொயரி ஐடி ஓகே. இதை கொஞ்சம் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லைஸோட கலரு எனக்கு இதுவே ஓகே. ஸோ இதே இருக்கட்டும். ஜென்ரலில் போகிறேன். டைட்டில் டைட்டோட நேமு எக்ஸ்சேஞ்ச் கவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் கவுண்ட். போல்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். டார்க் பிளாக்கு, சென்ட்ரல் லைன். அடுத்ததான் ஸ்லைசரோடதுல விஷுவலில் வர டேட்டா லேபிள்ஸ் வேணும். டேட்டா லேபிள்ஸோட சைஸை கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். வேல்யூஸில் போல்டு 15. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கலாம். ஓகே, 34 கரெக்டாக இருக்கு. ஓகே, அடுத்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்டஸ் எஸ்னோவை கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். லெஜெண்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கலாம். ஓகே, சென்டர் ரைட்டுக்கு பதிலாக டாப் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ டாப் இல்லைன்னா பாட்டம் சென்டர் கொடுத்துக்கிறேன். பாட்டம் சென்டர் கொடுத்துட்டா நம்மளுக்கு கீழே எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்டஸ் எஸ்னா டார்க் ப்ளூவும், நோனா மைனஸ் ப்ளூவும் தெரியும். ஸோ அதனால நமக்கு இந்த விஷுவல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, அடுத்தது இன்னொரு காலம் சார்ட் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அந்த காலம் சார்ட்டுக்கு கிளஸ்டர் காலம் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் சைஸை அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் இதை டீம் வைஸ் படி இதை கவுண்ட் கொண்டு வரப்போகிறேன். ஸோ அதுக்காக டீம் வைஸை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்கொயரி ஐடியும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு டீம் வைஸ் படி கவுண்ட் வந்துருச்சு. அடுத்தது அதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். சேம் தான். டைட்டிலில் போகிறேன். டீம் வைஸ் சேல் கவுண்ட், போல்டு 16, டார்க் பிளாக்கு, சென்டர் அலைன்மெண்ட். அடுத்ததான் விஷுவலில் எக்ஸ் ஆக்சிஸில் டைட்டில் வேண்டாம், சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். 13 வச்சுக்கிறோம். கலரை டார்க் பிளாக் ஆக்கிடுறோம். அதே தான் போல்டு பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு விஷுவலைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அடுத்தது ஒய் ஆக்சிஸில் அதே சேம் தான். வேல்யூஸில் சைஸை 12 வச்சுக்கலாம், 13 வச்சுக்கலாம். 12 ஓகே, 11 ஓகே. போல்டு பண்ணிக்கலாம். கலரை டார்க் பிளாக் கொண்டு வந்துடலாம். டைட்டில ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டீம் வைஸும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதில் நம்மளுக்கு டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார்மட் விஷுவலில் போயிட்டு டேட்டா லேபிள்ஸில் அதோட வேல்யூ சைஸை டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதோட வேல்யூ சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ கீழே வரேன். போல்டு ஓகே, டேட்டா லேபிள்ஸும் நம்மளுக்கு இதுக்கு ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிளாக
ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இன்னும் இதுல நிறைய நம்ம ஆட் பண்ணலாம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு ஒரு 3 ரெக்யர்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால நான் அந்த 3 ரெக்யர்மெண்ட் வச்சு ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இன்னும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ.